கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை பார்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த சில காலங்களாக கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியம் என்பது வியாபார பொருளாகிவிட்டது. அதனாலே படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை எல்லாருமே இந்த வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். கள்ளப்போசர்களால், கபடமுள்ள வேலையாட்களால், வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கின்ற வித்தியாசமே இல்லை. பாமரர்கள் படித்தவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருமே வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த நிலைமையிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் என்பவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில்லை, தங்களைத்தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அநேக டிவி சேனல்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் அந்த இடத்திலே போய் அப்படி அதிசயம் பண்ணினேன், எனக்கு வல்லமை இப்படி இருக்கிறது, நான் நோயாளிகளை இப்படி குணப்படுத்தினேன், நான் சூமின கால் உடையவனை குணப்படுத்தினேன், என்னெல்லாமோ பெணாத்துகிறார்கள். ஆனால் ஒருவனாவது நான் மரித்தோரை உயிரோடு எழுப்பும் வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன், என் முன்னாலே நீங்கள் ஒரு மரித்த பிரேதத்தை கொண்டு வந்தால் அதை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்வது கிடையாது. ஏனென்றால் அது அவர்களால் செய்ய முடியாது. உண்மையாகவே ஒருவனுக்கு அதாவது ரெண்டு காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்து நோயாளிகளை குணமாக்குவது. அந்த நோயாளி உடனடியாக அந்த சனமே எழுந்து பூர்ண விடுதலை அடைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைவான். அது ஜெபத்தின் வல்லமையினால் வரக்கூடிய விடுதலை. இன்னொன்று, குணப்படுத்தும் அதிகாரம் அல்லது ஆவி, அந்த வரம் குணப்படுத்தும் வரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி குணப்படுத்தும் வரம் என்று சொன்னால் இவன் ஜெபித்த உடனேயே 100% குணம் கிடைக்க வேண்டும். அதுதான் குணப்படுத்தும் வரம். அப்படி 100% குணப்படுத்தும் வரம் உள்ளவனுக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி? நம்முடைய ஆண்டவர் நோயாளிகளை குணப்படுத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், இறந்து 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுதுதான் இறந்த 12 வயது சிறுமியை தலித்தாகுமி என்றார். அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். அதன் பிறகு நாயினூர் விதவையின் மகன் செத்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. பாடையிலே கிடத்தி இடுகாட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள். பாடையை தொட்டார், வாலிபனை எழுந்திரு என்றார், அவன் எழுந்தான். லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகு லாசருவே வெளியே வா என்றார், அவன் வெளியே வந்தான். இதுதான் குணமாக்கும் வரம். இன்றைக்கு குணமாக்கும் வரம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார்கள் என்றால், அவர்களும் இதே போல ஆண்டவரை போல நோயாளிகளை குணமாக்கும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப் அல்ல, ஒரே நொடியிலே அவன் எழுந்து நடக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை தேவாலயத்தின் வாசலிலே கண்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த சப்பானி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி ஊனி ஊனி காமிக்கல, உடனடியாக எழுந்தான், குதித்தான், நடந்தான். அதுதான் நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தை ஏமாற்றுகின்ற எத்தர்கள் எங்களுக்கு குணமாக்கும் வரம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சப்பானியை நடக்க வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சப்பானி எழுந்து நிற்கிறான், அப்படியே மெதுமெதுவா ஸ்டெப்பை வைக்கிறான். இதெல்லாம் குணமாக்கும் வரம் அல்ல, இது ஏமாற்று வித்தை. குணமாக்கும் வரம் இவர்களுக்கு இருக்கும் என்றால் இவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும். எல்லா விரல்களும் அழுகி யுத்து போய் கீழே விழுந்து போன குஷ்டரோகிகளை குணப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் யாருமே செய்வதில்லை. ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள், வஞ்சிக்கின்ற ஆவியை உடையவர்கள். எனவே இந்த வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கு உட்பட்டு இவர்களுடைய வெத்து போதனையில் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண், பெண், வாலிபர்கள், வயோதிகர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கையிலே மாட்டிக்கொண்டு அவர்களுடைய பிழைப்பிற்கு நீங்கள் ஒரு கருவியாக மாறிவிடக்கூடாது. உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் தேவனுடைய மக்களாக மாற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதுதான்
நம்முடைய இந்த ஊழியத்தின் நோக்கம். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அவைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். பிரதர் சீனிவாசன் இன்றைக்கு எப்பொழுதும் கண்ணன் தான் அநேக சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். இன்றைக்கு அவர் உட்காரக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அதனாலே அவருடைய வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கிறதா? பிரைஸ் லார்ட் பிரதர். அநேக நாட்களாக இந்த நம்ம ப்ரோக்ராம் நடத்தின்னு வரோம். இதில் அநேக சந்தேகங்களை அழகாக நீங்கள் சொல்லி வேதத்தின் வசனம் மூலமாக அழகாக நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு சந்தேகம், நரகத்தை பற்றி நான் வந்து அதனுடைய பிக்சரைஸ்ட், அந்த நரகத்துடைய இடம் தெளிவான ஒரு படம், அது ஒரு சந்தேகம். ஏன்னா அநேக வேறுபாடான போதனைகள் வெளியே இருக்கு. அதை நீங்க ஒரு நல்ல புரியும்படியா வேதத்தின் வசனத்தின் மூலமா எங்களுக்கு காட்ட வேண்டும். நரகத்திற்கு போய் இங்கே பூமிக்கு திரும்பி வந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, நான் தான் நரகத்திற்கு போய் பூமிக்கு திரும்பி வந்திருக்கிறேனா? நரகத்தை பற்றிய மிக தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் வேத வசனத்திலே நரகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதிலே தான் நீங்கள் தெளிவடைய வேண்டும். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு சொல் வழக்கு உண்டு, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அங்கே நரகத்திலே போய் நரகத்தை பார்த்தவன் பூமியிலே வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம் கேட்பார், ஐயா, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த கொடுமையான இடத்திற்கு வராதபடிக்கு லாசரு போய் அங்கே அவர்களுக்கு போதனை பண்ணட்டும் என்று சொல்வான். அப்பொழுது தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்வார், அதெல்லாம் முடியாத காரியம்பா, இங்கே மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடே எழுந்து போய் பிரசங்கம் பண்ணினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். நம்பாம அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? செத்து போனவன் பிசாசா வந்திருக்கான்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க இல்லையா? அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். அதனால கண்டவர்கள் இங்கே வந்து விண்டிலர், இங்கே இருந்து நரகத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் நரகத்தில் போய் அதை பார்த்துட்டுலாம் வரல. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் தம்முடைய சத்திய வசனங்களின் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளின் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவதாக, நரகத்திலே போடப்பட்ட புழு சாகாது, அக்கினி அவியாது. அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டே இருக்கும், இரவும் பகலும் அக்கினியும் கந்தமும் எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அக்கினி அவியாது, அதில் போடப்பட்ட புழுவோ சாகாது, துடித்து கொண்டுதான் இருக்கும். அவ்வளவு கொடுமையான இடம் நரகம். மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை, அந்த வசனத்தின் எண் என்ன என்பதை சொல்லி வாசியுங்கள். 9வது அதிகாரம் மார்க்கின் சுவிசேஷம். மார்க்கு 9வது அதிகாரம் 46வது வசனமும் 48வது வசனமும், அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்களுடைய புழு சாகாது, அக்கினி அவியாது, புழு சாகாது. நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 14வது அதிகாரத்திலே அங்கே உள்ள நிலைமை என்ன என்பது எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே ஏசாயா 14ல் 11வது வசனம் வாசியுங்கள். ஏசாயா 14வது அதிகாரம் 11வது வசனம், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. என்ன எழுதியிருக்கு? புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வை. பாருங்க, புழுக்கள் மெத்தைக்கு பதிலாக, பஞ்சனை மெத்தைக்கு பதிலாக, போம் மெத்தைக்கு பதிலாக புழுக்களே படுக்கையாக இருக்கிறது. அதில் படுக்கும் பொழுது எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியோடு இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பூச்சிகளே உன்னுடைய போர்வை, பூச்சிகள் உன்னுடைய போர்வை. பூச்சிகள் அதாவது வெட்டுக்கிளிகள், கரப்பாம்பூச்சிகள். இந்த கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி இவைகளெல்லாம் எவ்வளவு அதிகமான உஷ்ணத்தில் என்றாலும் அவைகள் வாழும். அவைகள் தான் பாதாளத்திலே இருக்கிறது. அந்த பாதாளத்திலே, அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் மனிதனுக்கு போர்வையாக இருக்குமாம், பூச்சிகள் அவனுடைய படுக்கையாக இருக்குமாம். இதை வந்து ஆண்டவர் பிசாசுக்கு சொன்னது. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற
நித்திய அக்கினி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே 41வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 25:41 வாசியுங்கள். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நியமிக்கப்படுகிற நித்திய அக்கினி. இது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகம் உண்டாக்கப்பட்டது. அன்புள்ள தெய்வம் மனிதனுக்காக அதை உண்டாக்கவில்லை. கர்த்தர் அன்பே உருவானவர், இரக்கமே உருவானவர், கிருபையே உருவானவர். அவர் மனிதனுக்காக நரகத்தை படைக்கவில்லை, பிசாசுக்காக நரகத்தை உண்டு பண்ணினார். பிசாசுக்கு ஏன் அவர் நரகத்தை உண்டு பண்ணினார்? பிசாசு செய்த தவறு என்ன? மனமேட்டிமை. அந்த மீண்டுமாக அந்த ஏசாயா 14வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவன் என்ன வார்த்தை சொன்னான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவன் என்ன சொன்னான்? 14வது வசனம், ஏசாயா 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பவன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பிசாசு தன்னுடைய இருதயத்தில் என்ன சொன்னான்? நான் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், படைத்த பரம்பொருளுக்கு ஒப்பாக நான் இருப்பேன் என்கின்ற மனமேட்டிமை பிசாசுக்கு வந்தது. அந்த மனமேட்டிமையை தான் கர்த்தர் வெறுத்தார். அதனாலே அவனை நரகத்திலே தள்ளினார். அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனை பின்பற்றக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. பார்த்தீங்கன்னா, நல்லவர்களை பின்பற்றுவதற்கு நாதி இருக்காது, ஆனால் அயோக்கியர்களை பின்பற்றுவதற்கு அநேகர் இருப்பார்கள். இந்த பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டதுதான் அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகம். அது ஏன் மனிதனுக்கு மாறியது? மனிதனுக்கும் ஏன் மாறியது? அதற்கு விடை சொல்வது ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, தான் தேவனுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி கீழே விழுந்தான். இப்ப அதே டெக்னிக்கை தான் மனுஷனையும் விழும்படியாக பயன்படுத்துகிறான். ஐயா, தேவன் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? அவர் உங்களுக்கு பொய் சொல்லிட்டாருங்க, சும்மா சொல்லிட்டாரு. தெய்வம் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. பிசாசின் வேலைதான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பிசாசின் வேலைதான் பொய் பேசுவது. ஆனால் இந்த ஏவாள் என்ன பண்ணாங்க? புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. ஏற்கனவே ஏவாளுக்கு ஆதாம் சொல்லி இருக்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய கனியின் விருட்சத்தின் கனியை நான் புசிக்கக்கூடாது என்று. அதனால்தான் அந்த அம்மா அவங்க ஒரு 2 வார்த்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை புசிக்கவும் தொடவும் கூடாது என்று தேவன் சொன்னார்னு அந்த அம்மா பிசாசுல சொல்றாங்க. பாருங்க, என்னைக்குமே வார்த்தைகளை புரட்டக்கூடாது, வார்த்தைகளோட கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த வேத வசனங்களோடு எதையாவது ஒருவன் கூட்டினால் இந்த புத்தகத்தில் உள்ள நோய்களை எல்லாம் அவன் மேல் வர வைப்பேன். எதையாவது ஒருவன் குறைத்தால் இந்த ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை நான் எடுத்து போடுவேன் என்று இந்த வேத புத்தகம் ஈஸ்டரிக்கிறது. அதனால கர்த்தருடைய வசனங்களை சொல்லும் பொழுது அதோட என்ன பண்ணக்கூடாது? மனித அறிவு வைத்து அப்படி கொஞ்சம் ஒட்டுறது, இப்படி கொஞ்சம் வெட்டுறது, இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இப்போ அம்மா என்ன பண்ணாங்க? ஒட்டுனாங்க. இந்த பழத்தை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது என்று கர்த்தர் சொன்னார்னு. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஆதாம் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு. ஆனால் இந்த இப்போ பிசாசு சொல்லுகிறான் பழத்தை புசிக்கலாங்கிறான். இவங்க ஒரு க்ஷணமாவது யோசித்து, சரி நம்முடைய கணவனிடம் ஒரு வார்த்தையை கேட்போம், கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்போம்னு யோசித்தாங்களா? யோசிக்கல. உடனே இவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நம்முடைய தமிழர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எண்ணற கல்வி எழுத்தர கற்றாலும் பெண் புத்தி என்பது பெரும் பேதமைத்து. இது கவிதை சொன்னது. சாதாரண பேச்சு தமிழில் எழுதியிருக்கு, பெண் புத்தி பின்புத்தி. அதற்கு ஒரு நல்ல தலை சிறந்த எடுத்துக்காட்டு ஏவாள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, பெண் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவ பிரசங்கம் என்னத்தை பண்ணுவா? அவளால் சரியா பிரசங்கம் பண்ண முடியாது, நல்ல போதனைகளை கொடுக்க முடியாது. அவள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை.
பாவம் ஆதாமினால் உலகத்தில் பிரவேசிக்கவில்லை. பாவம் ஏவாளின் மூலமாக தான் உலகத்தில் பிரவேசித்தது. ஏவாள் தான் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டாள். மிக அறிவாக அழகாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பெண்கள் எத்தனை பலகீனமானவர்கள், எப்படி எளிதிலே ஏமாந்து போகிறவர்கள் என்பதற்கு உதாரணமே நம்முடைய முதல் தாய் ஏவாள் தான். அந்த பிசாசினுடைய வார்த்தையை கேட்டவுடனே நீங்களும் தேவனுக்கு ஒப்பாவீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். இது நடக்குமான்னு கூட அவங்க யோசிக்கல. அந்த உடனே அம்மா அந்த கனியை புசிக்கிறாங்க. அந்த கனியை புசித்து விட்டு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. அவராவது அட பைத்தியக்காரி, இது போல பண்ணிட்டியே, அழிவை வருவித்து விட்டாயே அப்படின்னு கேட்காம, மனைவியே தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி அவரும் புசித்தாரு. கேடு வந்தது. கடைசியில் விளைவு என்ன? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட நரகத்திலே பிசாசின் வார்த்தையை நம்பினவர்களாகிய நீங்களும் போங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ அதுக்கு விமோசனமே கிடையாதா? பிசாசு ஏமாத்தி விட்டான், அம்மாவை ஏமாத்தி விட்டான். பலகீனமான தாய் விழுந்து போனாள். அப்போ நாங்கள் நரகத்தில் தான் போக வேண்டுமா? நரகத்தின் தன்மை என்ன? நரகம் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். அதில் போடப்பட்ட புழு சாகாது. அங்கே நரகத்திலே புழுக்களே உங்களுடைய படுக்கை, பூச்சிகளே உங்களுடைய போர்வை. அங்கே நரகத்திலே வேதனைப்படுகிறேன் என்று கூக்குரல் இடுகிறான் ஐஸ்வர்யவான் லூக்கா 16. நான் இந்த எரிகிற அக்கினியிலே வேதனைப்படுகிறேன், எரிகிற அக்கினியிலே வேதனைப்படுகிறேன் என்று கூக்குரல் இடுகிறான். அந்த வேதனை, அந்த அக்கினி வேதனை மாத்திரம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தானியேலின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்காதவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று பிரகடனம் பண்ணுகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனிய பெயர்கள். இவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை, அதனாலே இவர்களை அக்கினி சூளையிலே போட சொல்கிறான். அக்கினி சூளை சூடாக்கப்பட்டு இருக்கிறது. இவர்களை தூக்கி கொண்டு போன மனிதர்கள் அந்த சூளையின் பக்கத்தில் போகும் பொழுதே அதனுடைய அனல் தாங்காமல் வெந்து மடிந்து விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அக்கினிக்குள்ளே வீசப்பட்ட இவர்கள் 3 பேர் வீசப்பட்டார்கள். அங்கே 4வது ஒருவர் இவர்களை காப்பாற்றிக் கொண்டு நிற்கிறார். அக்கினியின் வாசனை இவர்கள் மேல் படவில்லை. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவ்வளவாக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தன்னை நம்பி உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 எழுதப்பட்டுள்ளது. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் கர்த்தரை பூர்ணமாக நம்பினார்கள். பூர்ணமாக நம்பினார்கள். அக்கினி இவர்கள் மீது பலன் செய்யவில்லை. தேவனுடைய வசனம் அங்கே நிறைவேறியது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். காத்துக்கொள்கிறார். இன்றைக்கும் நடக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பாமல் பிசாசை நம்பக்கூடிய மனிதன் எங்கே போக வேண்டும்? பிசாசு எங்கே இருக்கிறானோ அங்கே அவனுடைய தாசர்களும் அவனுடைய பக்தர்களும் அவனுடைய ஃபாலோயர்ஸ், அவனை பின்பற்றக்கூடிய பக்தர்களும் அந்த பிசாசு இருக்கிற இடத்தில் தான் இருப்பார்கள். அந்த பிசாசு இருக்கக்கூடிய இடம் அக்கினியும் கந்தகமும் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகம். இந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகம், அக்கினி அவியாது, போடப்பட்ட புழு சாகாது. கந்தகம் எரிகிறதை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? கந்தகத்து பக்கத்தில் போயிருக்கிறீங்களா? கந்தகத்தின் நெடியை சுவாசித்து இருக்கிறீர்களா? அநேக வருடங்களுக்கு முன்பாக திருவாலங்காடு என்கின்ற இடத்திலே ஊழியம் செய்வதற்காக நாங்கள் சபையாக போயிருந்தோம். அப்பொழுது அந்த திருவாலங்காடு சபையிலே ஒரு சகோதரன், அந்த திருவாலங்காட்டிலே ஒரு சர்க்கரை ஆலை இருக்கிறது. அந்த சர்க்கரை ஆலையிலே அவர் பணி செய்கிறவர். அவர் எங்களை கூட்டிக் கொண்டு சர்க்கரை ஆலையை காண்பிப்பதற்காக எங்களை கூட்டிக் கொண்டு போனார். அப்போ இந்த கரும்பின் பாகிலிருந்து எப்படி சர்க்கரை தயாரிக்கிறார்கள் என்கின்ற இடத்திற்கு நாங்கள் போன பொழுது அங்கே ஒரு அடுப்பு எரிகிறது. அந்த ஒரு உருளை அப்படியே சுற்றிக்கிட்டு வருது. அந்த அடுப்புக்கு ஒரு சகோதரன் தூரமாக நின்றுக்கிறாரு. அவர் கையில் ஒரு சின்ன தட்டில் தான் கந்தகம் இருக்குது. அவர் மூக்குக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டுட்டு ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி 1 டீஸ்பூன் அளவுக்கு அள்ளி அந்த அடுப்புகளை அப்படி வீசுகிறாரு. வீசுகிறப்போ அது எரியுது பாருங்கள், படாது பற்றி எரிகிறது.
எங்களால் வெளியே நாங்கள் எப்படியும் அடுப்பை விட ஒரு 10 அடி 20 அடிக்கு அங்கிட்டு தான் நிற்கிறோம். எங்களால் நிற்க முடியல, மாரடைப்பு வருது, மாற அடைக்குது. அந்த நெடி எங்களால் தாங்க முடியலை, கொஞ்சம் கந்தகம் எரியுது. ஐயா, அதுக்கே அந்த நிலைமை இருக்கும் என்றால் நரகத்தில் உள்ள நெருப்புக்கு எரிபொருள் மொத்தமே கந்தகம் தான். அங்கே எரிபொருள் விறகு அல்ல, கட்டை அல்ல, கேஸ் அல்ல, வேற ஒன்றுமே கிடையாது, கந்தகம் தான். அப்போ அங்கே அந்த நெருப்புக்குள்ளே கிடக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நரகம் மிக கொடுமையானது, மிக பயங்கரமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்திலே பாதாளத்தின் திறவுகோல்களை உடைய ஒரு தூதன் வந்து அந்த பாதாளத்தின் வாசலை திறக்கிறான். அப்பொழுது அந்த பாதாளத்திற்குள் இருந்து, இது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் 7 ஆண்டு உபத்திரவத்தின் காலத்திலே நடக்கக்கூடியது. பாதாளத்திலிருந்து பெருஞ்சூளையின் புகைக்கோப்பாக புகை வருகிறது. அந்த புகையோடு கூட வெட்டுக்கிளிகள் வருகிறது. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேளுகளுக்கு ஒப்பான கொடுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கொடுக்கினால் அது மனிதர்களை கொட்டுகிறது. அப்பொழுது மனிதர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டாகிறது. பூமியிலே இருக்கக்கூடிய நாம் தேள் கொடுக்கு கொட்டினால் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேளின் கொடுக்கு கொட்டினால் எப்படி இருக்கும்? வெட்டுக்கிளிகளுக்கு ரம்பம் போல அந்த காலில் இருக்கும். அதை வச்சு அவர் அறுப்பார். பயிர்களை எல்லாம் அவர் சேதப்படுத்துறது அந்த ரம்பத்தை வச்சு தான். ஐயா, அந்த ரம்பத்தை வச்சு அப்படி உடம்புல ஒரு அறுப்பு போட்டு அடுத்த பக்கத்தில் கொடுக்க வச்சு ஒரு கொட்டு போட்டா எப்படி இருக்கும்? சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுமில்ல. எவ்வளவு வேதனை! அதுதான் நரக வேதனை. இந்த நம்ம ஜனங்கள் அதிகமான வேதனை அடையும் பொழுது, ஐயோ நான் நரக வேதனை அனுபவிக்கிறேனே அப்படிம்பாங்க. நரக வேதனைக்கு இணையாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த கொடுக்கு வெட்டுக்கிளி காலில் இருக்கக்கூடிய ரம்பத்தால் மனிதனை அறுக்கிறது. அடுத்தால் போல தன்னுடைய தேள்களுக்கு ஒப்பான கொடுக்கு அதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கொடுக்கினால் மனிதனை கொட்டுகிறது. அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சற்றே எண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிக்சர் பண்ணி பாருங்க. ஒரு படத்தை உங்களுடைய கண் முன்னால் நான் கொண்டு வருகிறேன். ஒரே அந்தகார மரண இருள். பக்கத்தில் இருப்பது யார் என்பது தெரியவில்லை, கீழே கிடப்பது என்ன என்பது தெரியவில்லை. வெட்டுக்கிளி வருகிறதா, அது எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறது, உடம்பில் எந்த இடத்துல உட்காருகிறது என்பதெல்லாம் தெரியவில்லை. ஒரே இருள், அந்தகாரம். கந்தகம் எரிகிறது. அந்த கந்தகத்தின் நெடி மூச்சை அடைக்கிறது, மாறை அடைக்கிறது. அதை சமாளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளியினுடைய தேளுகளுக்கு ஒப்பான கொடுக்கை வைத்து அது கொட்டக்கூடிய வேதனை அப்பப்பா சொல்லி மாளாது. போதாகுறைக்கு வெட்டுக்கிளி காலில் உள்ள ரம்பத்தால் மனிதனை சதையை அறுக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை! ஐயா, நெருப்பெறிந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அந்தகாரம் மரண இருள் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கிராமத்திலே நான் பார்த்திருக்கிறேன். இந்த மண்பாண்ட தொழிலாளிகள் மண்ணினாலே பாண்டங்களை செய்து அதை சூளை போட்டு சுடுவார்கள். அப்படி சூளை போட்டு அவர்கள் சுடும் பொழுது கீழே எல்லாம் இப்போ கூட செங்கல் சூளையை பார்க்கலாம், அது போல செய்வாங்க. கீழே எல்லாம் கட்டையை அடிக்கிருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த மண்பாண்டங்களை வைத்து மேலோடி மண்ணை போட்டு மூடிக்கிடுவாங்க, அந்த வெக்கை உள்ளே இருக்கணுங்கிறதுக்காக. அதன் பிறகு நெருப்பை பற்ற வைப்பார்கள். நெருப்பு தக 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 என்று எரியும். ஆனால் அந்த சுற்று வட்டாரம் பூரா ஒரே புகையும் இருளுமாக தான் இருக்கும். எனவே நெருப்பு எரிகிறது, மரண இருள் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை, சத்தியமான வார்த்தை. அதிலே மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. நெருப்பு எரிஞ்சா வெளிச்சம் தானே இருக்குன்னா தண்டாவாதம்லாம் பண்ணக்கூடாது. நெருப்பு எரிகிறது, அங்கே இருள் இருக்கிறது என்பதற்கு செங்கல் சூளை ஒரு உதாரணம். இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் அந்த பாண்டங்களை சுடுவது, அதற்கு வைக்கக்கூடிய சூளை, அதுவும் சூளைன்னு தான் சொல்லுவாங்க, அது ஒரு உதாரணம். இப்பேற்பட்ட மிக கொடுமையான இடம்தான் நரகம். இந்த மிக கொடுமையான இடம் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல, அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு நியமிக்கப்பட்டது. மனிதன் ஏன் அங்கே போகிறான்? மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான், தன்னையே தெய்வம் என்கிறான், நீதான் தேவன் என்கிறான். ஒருவனை ஒருவன் பார்த்துக்கொண்டு நீதான் தெய்வங்கிறான், நான் தான் தெய்வங்கிறான். தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை இவன் செலுத்துவதில்லை. இன்னும் அவன் கண்ணிலே கண்டதெல்லாம் கதி தரும் தெய்வம் என்று, கண்ணிலே கண்டதெல்லாம் கதி தரும் தெய்வம் என்று குரங்கை தெய்வம் என்கிறான், நாயை தெய்வம் என்கிறான், பேயை தெய்வம் என்கிறான், பிசாசை தெய்வம் என்கிறான், எதையோ தெய்வம் என்கிறான். தெய்வத்தினுடைய மகிமையை
இவன் என்ன பண்ணுகிறான்? கனஈனப்படுத்துகிறான். அதனாலே தெய்வம் இவனுக்கு நரகத்தை கொடுத்தால் தவறா? அது மாத்திரமல்ல, இவனுடைய பாவத்திலிருந்து இவனுக்கு விடுதலை கொடுக்க தெய்வமே மனிதனாக வந்து சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! தெய்வமே மனிதனாக வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எவ்வளவு பெரிய தியாகம்! பரலோகத்தின் தேவன் மனிதனாக வந்து ஈன சிலுவையிலே மரிக்க வேண்டுமா? நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நரகத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தெய்வம் இத்தனை பாடுகளை பட்டார், பிராண தியாகமானார், ஜீவ பலியாக நம்மை தன்னை ஒப்பு கொடுத்தார், கிருபாதார பலியாக நமக்காக மாண்டார், நம்மை நீதிமான்களாக்கும்படியாக 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதை நம்பி விசுவாசித்தால் நரகத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை. அதை நம்பாமல் நாம் செத்தோம் என்றால், வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நரகம் என்பது நிச்சயம். நரகம் ஒன்று இருக்கிறது, அது நிச்சயமான ஒன்று. மரித்த பிறகு நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள்? உங்களுடைய சரீரம் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்பும். நீங்கள், உங்களுடைய ஆத்மா அழிவில்லாதது, அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். தேவன் அதை எங்கே அனுப்புவார்? பரலோகத்திற்கு அனுப்புவாரா அல்லது நரகத்திற்கு அனுப்புவாரா? நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரை கனப்படுத்துகிறீர்கள்? தேவனையா, எல்லாவற்றையும் படைத்த கர்த்தரை கனப்படுத்துகிறீர்களா? அல்லது உங்கள் கையின் கிரியைகளை, நீங்கள் படைத்துக் கொண்டவைகளை தெய்வம் என்று வணங்கி நீங்கள் படைத்துக் கொண்டதை கனப்படுத்துகிறீர்களா? நீங்கள் படைத்துக் கொண்டவைகளை கனப்படுத்தி அதை வணங்குவீர்கள் என்றால் நரகம். உங்களை படைத்த கர்த்தரை வணங்கி கனப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகம். எங்கே போக வேண்டும்? நரகத்திற்கா பரலோகத்திற்கா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.